யாரெல்லாம் இதுவரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற பர்மா பாய் கடையில பெப்பர் லெக் சாப்பிட்ருக்கீங்க? அதே பெப்பர் லெக் வீட்ல செய்யலாமா? இந்த பெப்பர் லெக் செய்யறதுக்கு சிக்கன் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு இந்த மாரி பெரிய பெரிய லெக் பீஸா எடுத்துட்டு, அந்த லெக்ல வந்து அங்கங்க லைட்டா வந்து கத்தியில கட் பண்ணி குடுத்துருக்கேங்க. இப்ப இதுக்கு வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில சேர்த்துக்கிறேன். இதில வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதில சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள். பட்டை வந்து 2 இன்ச் அளவுள்ள பட்டையில 7 பட்டை, 4 ஏலக்காய ஃபைன் பவுடரா அரைச்சு அதையும் இதோட சேர்த்துருங்க. அதுதான் நம்ம இதுக்கு சேர்த்துற கரம் மசாலா. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இப்ப இந்த சிக்கன் வேகறக்கு சும்மா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்த்துனீங்கன்னா சிக்கன் வந்து உடைஞ்சிரும். ஸோ 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு, இப்ப இத நல்லா மசாலாவ மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி விசில போட்டு, அடுப்ப ஆன் பண்ணிட்டு, ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. பாருங்க, சிக்கன் வந்து நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, அதில இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி, இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒரு திக் கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா இந்த தண்ணிய வத்த விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வத்தி லைட்டா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வுல ஒரு தோசை தவாவ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த பெப்பர் லெக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும், டேஸ்ட்டும் குடுக்கும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சிக்கனை இப்போ இந்த தோசை தவா மேலே வச்சுருங்க. அதில் இருக்கிற மசாலாவையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் விடாமல் அந்த மசாலாவை எடுத்து இந்த லெக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு, ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ பெப்பர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து தூவி விட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் இல்லை, 2 சைடும் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து தூவி விட்டுக்கலாம். மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இதுக்கு மேலே தூவிடுங்க. இதுக்கு மேலேயே நல்ல ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதையும் இதுக்கு மேலே தூவிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து இதே மாதிரி திருப்பி போட்டுருங்க. இதுக்கு மேலேயும் லைட்டாக பெப்பர் தூவி விட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் இந்த சைடும் தூவி விடுங்க. இதுவும் லோ ஃப்ளேம்லேயே இன்னொரு சைடும் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் வேகணும். அதே சமயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாகவும் வெந்து கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஹோட்டலுக்கே போகாமல் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் ஒரு சூப்பரான பெப்பர் லெக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.